ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விமத்ரியா சுப்ரமணியன். இன்னைக்கு வந்து நான் ஒரு 5 டிப்ஸ் ஈஸி அக்செப்டன்ஸ். நம்ம பேப்பர் பப்ளிகேஷனில் வந்து பேப்பர் வந்து சீக்கிரம் அக்செப்ட் ஆகாது அப்படிங்கும்போது ஒரு 5 டிப்ஸ் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களை மாதிரியே வந்து ரிசர்ச் ரிலேட்டடாக இருக்கவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம டிப்ஸ் பார்க்கலாம். இதான் அந்த டிப்ஸு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, சைட் த ஜேர்னல் லாஸ்ட் இஷ்யூ பேப்பர் ஆர் எனி அதர் பேப்பர். அதாவது ஒரு ஜேர்னல், சைட் த ஜேர்னல்ஸ் லாஸ்ட் இஷ்யூ. ஓகேவா? கொஞ்சம் வேர்டிங்ஸ்லாம் ஒழுங்காக ஃப்ரேம் பண்ணல. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஜேர்னல் போட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்சிவரில் ஒரு ஜேர்னல் போட போகிறீங்க. ஒரு ஜேர்னலில் வந்துட்டு இந்த ஜேர்னல் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது அதில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் இஷ்யூ இருக்குல்ல. ஒரு இயருக்கு வந்து 2 இஷ்யூஸ்லாம் இருக்கும்ல. அப்போ வந்து ஏதோ செகண்ட் இஷ்யூவாக நீங்கள் போட போகிறீங்க. ஃபஸ்ட் இஷ்யூ ஆல்ரெடி வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரீசெண்டாக வந்து அந்த ஃபஸ்ட் இஷ்யூவில் உள்ள பேப்பரை வந்து நீங்கள் சைட் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜேர்னலில் ரீசெண்ட் இஷ்யூவை வந்து யாருமே சைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து இப்போ தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. அதுக்கு வந்து சைட்டேஷன் வந்தால் தான் அந்த ஜேர்னலுக்கு இம்பேக்ட் ஃபேக்டர் வரும். ஸோ ஜேர்னலுக்கு இம்பேக்ட் ஃபேக்டர் வர மாதிரி நீங்கள் ரீசெண்டாக பப்ளிஷ் ஆன பேப்பரை சைட் பண்ணும்போது அவங்க வந்து அக்செப்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் எப்போவுமே ஒரு ஜேர்னல் நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கு போட போகிறீங்கன்னா அதோட ரீசெண்ட் இஷ்யூவில் வந்துட்டு உங்கள் டைட்டிலுக்கு ரெலவெண்ட்டாக, நம்ம வந்து டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தானே ஜேர்னல் சூஸ் பண்ணுவோம். ஸோ உங்கள் டைட்டிலுக்கு, உங்கள் பேப்பரோட டைட்டிலுக்கு ரெலவெண்ட்டாக இருந்தது அப்படின்னா அந்த லாஸ்ட் இஷ்யூவில் ஏதாவது ஒரு பேப்பரை வந்து நீங்கள் சைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? செகண்ட் டிப்ஸ் என்னென்னா, ஜேர்னலோட எடிட்டர். ஓகேவா? அந்த ஜேர்னலுக்கு வந்து நிறைய எடிட்டர்ஸ் இருப்பாங்க. அதுவும் வந்து ரேண்டமாக எப்படி வரும்னு தெரியாது நமக்கு. ஓகேங்களா? ஆனால் வந்து மோஸ்ட்டாக பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த பாஸ்ட் இஷ்யூவெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது நீங்களே கால்குலேட் பண்ணலாம். இந்த எடிட்டர் வந்து யார் கைக்கு போகும் அப்படிங்கும்போது ரேண்டமாக நீங்கள் அந்த எடிட்டர்ஸ் எல்லாத்துலேயும் எந்தெந்த எடிட்டரோட பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கோ அதையும் வந்து நீங்கள் சைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த எடிட்டர் கைக்கு போச்சுன்னா உங்களோட பேப்பர் வந்து சரி நம்மளோட பேப்பரே வந்து இவங்க சைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு சைட்டேஷன் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்கள் போட போகிற ஜேர்னலோட எடிட்டரோட பேப்பரை வந்து ரீசெண்ட் பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ரீசெண்ட் பேப்பருக்கு தான் அதிகமாக வந்து சைட்டேஷன் போகாது. ஸோ அதனால் ரீசெண்ட் பேப்பரை வந்து சைட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பழைய பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? உங்கள் ரிசர்ச்சுக்கு ரெலவெண்ட்டான ஒரு ஓல்டு இஷ்யூவாக இருந்தாலும் அதையும் நீங்கள் சைட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் தேர்ட் டிப் என்னன்னா, ப்ரிவியூவர். ஓகேங்களா? அதிலே வந்து சில ஜேர்னலில் வந்துட்டு எடிட்டர் தனியாக இருப்பாங்க, ப்ரிவியூவர் தனியாக இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல. அவங்களோட பேப்பர்ஸும் ஒரு வேளை நீங்கள் வந்து ஜேர்னலோட எடிட்டரோட பேப்பர்ஸ் உங்களுக்கு டாபிக் ரெலவெண்ட்டாக இருந்தால் அதை வந்து சைட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ரிவ்யூவரோட அவங்களோட பேப்பர் சைட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 4வது வந்து என்னென்னா ஸ்காலர்ஷிப். இப்போ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் ஸ்காலர்ஷிப் வாங்கலாம். ஓகேங்களா? எந்த ஸ்காலர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கலாம். சிங்கிள் கேர்ள் ஸ்காலர்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா மெரிட்டில் ஏதாவது ஸ்காலர்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை எந்த ஸ்காலர்ஷிப்பாக இருந்தாலும் சரி உங்கள் பேப்பருக்கு கீழே வந்து அதை மென்ஷன் பண்ணணும். ஏன்னா வந்து கவர்மெண்ட் கிட்ட இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் கீழே நீங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்க அப்படிங்கும்போது அந்த ரிசல்ட் வந்து உண்மைத்தன்மையாக இருக்கும் அப்படின்னு வந்து பிலீவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது வந்து ட்ரூவான ரிசல்ட்டை தான் நம்ம வந்து இதில் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஏன்னா வந்து நம்ம ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கோம். அப்போ நம்ம அதில் ஃபேக் ரிசல்ட் நம்மளால் கொடுக்க முடியாது. நம்மளோட ரிசல்ட் உண்மையாக தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்க ஈஸியாக அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருந்தீங்க, இல்லைனா ஏதாவது ஃபண்டெல்லாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அக்னாலேஜ்மெண்ட் கொடுத்து கீழே அந்த ஃபண்டு எங்கேருந்து வாங்கியிருக்கீங்களோ அதை கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா ஈஸியாக பேப்பர் அக்செப்ட் ஆகும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் கோஆதர்ஷிப். ஓகேங்களா? இது வந்து உங்கள் கைடுக்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் கொடுக்கலாம். யாருக்கு வந்து நிறையா பப்ளிகேஷன் வச்சுருப்பாங்கள. இப்போ வந்து ஒரு சில யூனிவர்சிட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஸருக்கு மட்டும் நிறைய பேப்பர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா நமக்குலாம் ஒரு பேப்பர் போடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வருஷத்தில் ஒரு பேப்பர் வரதே கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்களாம் பார்த்திங்கன்னா எல்சிவரில் போடுவாங்க. அதுவும் மாதத்துக்கு 2 பேப்பர் 3 பேப்பர்லாம் போடுவாங்க. அதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆதர்ஷிப் தான். அது வந்து நல்லது தான். நம்ம வந்து நம்மளும் ஒருத்தவங்களுக்கு ஆத்தர்ஷிப் கொடுக்கலாம். அவங்களோட பேப்பரில் வந்துட்டு
நம்ம பேர் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்துட்டு கோஆத்தர்ஷிப் வந்து நெறைய பப்ளிகேஷன் வச்சுருக்கவங்க, அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஓகேங்களா? அ இந்த ஃபீல்டுல பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க, அந்த மாரி அவங்களுக்கு நீங்க ஆத்தர்ஷிப் குடுத்தீங்க அப்படின்னா, அப்பவும் வந்து ஈஸியா அக்செப்டன்ஸ் ஆகும் ஓகேங்களா? அதனால வந்து இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்க. அ கரெக்ட்டா நல்லா வந்ததுன்னா, அம் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.